பேபியோட பர்த்டேக்கு வந்து என்னென்னா வீட்டிலேயே கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஸோ நாங்கள் வந்து என்னென்னா கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா வீட் ஃப்ளோர் தான் நான் யூஸ் பண்ணேன் அன்னைக்கு. அது கூடவே கொஞ்சம் சோடா உப்பு அண்ட் சால்ட்டு, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நான் அதை ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 எக் எடுத்து அது கூடவே ஏலக்காய் சுகர்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். அரைச்சி வச்சதை வீட் ஃப்ளோரோட நல்லா கலந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கூடவே வந்து என்னென்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்னைக்கு வந்து என்னென்னா ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்ட வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து என்னென்னா இந்த கேக் வைக்கிற ட்ரேயில் நல்லா ஊற்றிக்கணும். ஸோ ஊற்றிட்டு இந்த மாதிரி உப்பு குக்கரில் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரேயை உள்ளே வச்சு நம்ம மூடிடணும். ஸோ குக்கர் போடும்போது நம்ம விசில் எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. இந்த நாளே கேக்கு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, செரி மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து என்னென்னா முந்திரி வந்து கொஞ்சம் திரிச்சு இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, வேறு லெவல் சூப்பராக கேக் வந்து என்னென்னா வந்திருந்தது. ஸோ மேலே உள்ள பாட் எனிவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள பாட்டில் நாங்கள் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நல்லாவே வந்து என்னென்னா வெந்திருந்தது. நாங்கள் இந்த கேக்கை 2 லேயராக கட் பண்ணி கேக் க்ரீம் அப்ளை பண்ணோம். ஸோ கேக் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வந்து என்னென்னா வெட்டுறதுக்கெலாம் சூப்பராக வந்துருந்தது. ஃபைனலாக என்ன கேக்குக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இது க்ரீம்லாம் அப்ளை பண்ணி முடித்தோன்னே நாங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் க்ரீமை ஃபில் பண்ணி இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் எங்களுக்கு வந்தது. அது மேலே செரிலாம் வச்சு பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டோம். பேர் வந்து எது யூஸ் பண்ணோம்னா ஜாம் யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸோ வீட்டில் உள்ள பொருளை வச்சே நாங்கள் வந்து இது ட்ரை பண்ணோம். இந்த டிசைன்ஸ்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கேக்கில் இடமும் இல்லை, அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு ஐடியாவும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து என்னென்னா கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சு அந்த நட்ஸ் பவுடரை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைகளில் கேக் வாங்கி கிராண்டாகவே பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். பட் அதெல்லாம் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோட பேபிக்கு என் கைப்படாவே செஞ்சேன். நம்ம கைப்பட செய்கிறதுனால நம்ம பேபிக்கு என்னென்ன பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆட் பண்ணுவோம். ஸோ பேபியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நாங்கள் எங்கள் பேபிக்காக ரெடி பண்ண இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.